கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் 1 பேதுரு 2:11. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். முக்கியமா இதுல ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இல்ல, நம்முடைய ஆத்மாவை 2 ஒரு பவர்ஃபுல்லான திங்ஸ் இழுக்குது. ஒண்ணு இந்த உலகம், இன்னொன்னு ஆவி. இல்ல, நெறைய நேரம் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் செய்றோமோ இல்லையோ, அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நெறைய செஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா? நெறைய இச்சைகள் இருக்குல்ல. இந்த காலத்துல அதுவும் இந்த சோஷியல் மீடியா பீரியட்ல நெறைய இச்சைகள். அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? இச்சைகள விழுந்து கொள்றோம். இன்ஸ்டால பார்க்குறோம், Facebookல பார்க்குறோம், YouTubeல பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பார்த்து மத்தவங்க எப்படி வாழ்றாங்க? மத்தவங்க எப்படி ஒரு இச்சைக்குரிய காரியங்கள் செய்றாங்க? அந்த இச்சைக்குள்ள நம்ம விழுந்து போயிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அந்த காதல்ங்கிற வலையில விழுந்து போறாங்க இல்லையா? இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதாவது தேவன அறியாத மக்கள் மேல காதல் கொள்றாங்க இல்லையா? எப்படி ஆதியாகமத்துல பார்க்குறோம் இல்லையா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தியை விவாகம் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? அது தேவன அறிந்த மக்கள் தேவன அறியாத மக்கள் மேல அந்நிய நுகத்துல போய் அவங்க அகப்பட்டுக் கொள்கிறார்கள் இல்ல? இதுல என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு ஒரு குடும்பத்த பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தேவன அறியாத ஒரு மனுஷன கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அவங்களுடைய கடவுளுக்கு அவங்க போய் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அப்படியே அவங்கள மாரியே மாறிட்டாங்க. இல்ல, திருமணம் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? நான் எப்படினாலும் என்னுடைய ஹஸ்பண்ட நான் தேவனுக்கு நேரா கூட்டிட்டு வந்துருவேன். நான் தைரியமா இருப்பேன். கடவுள் என் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு விசுவாசத்தோட போயிருப்பாங்க. ஆனா அங்க என்ன நடந்திருக்கு? அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு ஆத்மா போயிடுச்சு. அந்த ஆத்மா மட்டும் இல்லையே, அந்த சந்ததியே போயிடுச்சு. அவங்க பிள்ளைகள் கூட இப்ப தேவனை அறியாத மக்களா மாறிட்டாங்களே. இது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு தான் இல்லையா? நம்ம இந்த இச்சைக்குள்ளா விழுந்து, இந்த கண்களின் இச்சை, காதல்ங்கிற ஒரு கண்கள் இச்சைக்குள்ள விழுந்துகிட்டு, நம்ம என்ன பண்ணிறோம்? ஒரு ஜெனரேஷன்ஸே, சந்ததியே என்ன பண்றோம்? தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளா நம்ம மாத்திட்டு வந்துட்டு இருக்கோம். சாலமோன் பாருங்க. சாலமோனுக்கு இருந்த ஞானத்த எடுத்து பாருங்களேன். அவருக்கு இருக்கிற ஞானம் யாருக்குமே கிடையாது. அந்த மனுஷனே என்ன பண்றாங்க? அவங்களுடைய மறுமனையாட்டிகள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள செய்ய வைக்கிறாங்க. அந்நிய தேவதைகள நாட வச்சுடுறாங்க. அவங்களுக்காக தோப்பு விக்கிரகங்கள், அப்புறம் தூபம் காட்டுற இடங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு டெம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் கட்டி குடுக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆராதனையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல, நீங்க விசுவாச வீரர்கள் பட்டியல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோனோட பேர் கிடையாது. இல்ல, தேவன் சொல்லியிருக்காரு, இவ்வளவு அதாவது இந்த உலகத்திலேயே சாலமோன் போல ஒரு ஞானவான் இல்லன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளிக்கே அவங்க மனைவிகள் என்ன பண்ணாங்க? தேவன விட்டு வழி விலகி போயிட்டாங்க. இல்ல, கடவுள் 2 தடவ சொல்றாரு. நீ 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 செய்றது தப்பு. நீ அத விட்டு வெளிய வந்துரு. நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்த சொல்றேன்னு 2 தடவ சொன்னாலும், கேட்கவே இல்லையா? அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. இல்ல, அதுதான். நம்ம ஒரு தடவ தேவன விட்டு வழி விலகி போயிட்டோம்னா, தேவன் ஒரு தடவ சொல்லுவார், 2 தடவ சொல்லுவார். அத விட்டு கேட்கலன்னா தேவன் விட்டுருவார். இல்ல, அதுக்கப்புறம் சாபம் தான். தாவீதுடைய பிள்ளைகளுக்கு தான் இஸ்ரவேல் ராஜ்யம் எப்பொழுதும் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கு சொன்ன தேவன் அங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய ராஜ்யம் பகுக்கப்படும். ஆனாலும் தாவீதின் மேல இருந்த அன்பினால உன்னோட காலத்துல அது நடக்காது. உன் பிள்ளைகளோட காலத்துல நடக்கும்னு சொன்னார் இல்லையா? தேவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? நான் உனக்கு அவ்வளோ ஞானத்த குடுத்தனே, உனக்கு அவ்வளோ அமெரிக்கையான வாழ்க்கை குடுத்தனே, உன் கையால தேவாலயத்த கட்டினியே, நான் அந்த இடத்துல நான் அதுல வாசம் பண்ணுனேனே அப்படின்னு சொல்லி தேவன் எவ்வளோ மனம் நொந்திருப்பார்ல. நம்மளும் அப்படிதான் இந்த காலத்துல பாருங்களேன். நம்ம நெறைய தேவனுக்கு ஊழியம் பண்ணலாம் இல்லையா? தேவனுக்காக நம்ம நெறைய செய்யலாம். ஆனாலும் இந்த மாரி காதல்ங்கிற இச்சையில விழுந்துகிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய நுகத்துல நம்ம அகப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாலமோன் போல வழி விலகி போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சாலமோன் பண்ண காரியம் பாருங்களேன். 550 வருஷம் சாலமோன் காலத்திலிருந்து மல்கியா காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேல. அப்ப கூட அதே தான் நடக்குது. இல்ல, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேனே. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் உள்ள அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இல்ல, தேவன் எவ்வளவு நொந்து நொந்து போய் சொல்றாரு பாரு. கிட்டத்தட்ட 500 வருஷமா சாலமோன் செய்த ஒரு பாவம் 500 வருஷமா அந்த யூதாவை விட்டு விலக மாட்டேங்குது. இல்ல, அது வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. நீ இன்னும் அதே மாதிரி தானப்பா இருக்க. நீ திரும்பி வா. அதாவது பாபிலோன் தேசத்துல கூட்டிட்டு போறாரு. அடிமைகளா விற்று போடுறாங்க. அவங்கள மறுபடியும் தேவன் கூட்டிட்டு வராரு. என்ன செஞ்சாலும் வணங்காக்கழுத்துள்ள மக்கள் இல்லையா? நம்மளும் நெறைய நேரத்துல அப்படிதான் இருக்கும். கடின இருதயம் இல்லாம மாறி போயிரும் இல்லையா? வசனம் அழகா சொல்லுது இல்லையா? அதாவது மார்க் 8:36 சொல்லுது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
நம்ம உலகத்தையே ஆண்டுட்டோம். நெறைய பணம் இருக்குங்க. நெறைய சம்பத்து இருக்குங்க. நான் பெரிய வேலை செய்றேன். எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றோம். ஆனாலும் நம்ம ஆத்துமாவ மாம்சத்துக்குரியதுக்கு நம்ம செஞ்சுட்டோம்னா, நம்ம ஆத்துமாவ நம்ம இழந்து போயிர்றோம். இல்ல தேவன் இன்னைக்கு சொல்றாரு. மேபி வந்து இன்னைக்கு கூட நீங்க ஒரு காதல் வலையில இருக்கலாம். இல்லையா? தேவனுக்கு பிரியாத அந்நிய நுகத்துல நீங்க இருக்கலாம். அத விட்டு வெளிய வந்துருங்க. நீங்க கேட்கிறவங்க இப்ப கூட நெறைய பேர் வந்து தேவனுக்கு பிரியமில்லாம அந்நிய நுகத்துல இருக்கலாம். இல்லையா? நீங்க ஒரு காதல் வயப்பட்டு இருக்கலாம். இல்ல நீங்க தேவன் கூட ஒப்புரவாகுங்க. கடவுளே என்ன மன்னியுங்க கடவுளே! நான் தெரியாம காதல் பண்ணிட்டேன். நான் அத விட்டு வெளிய வந்துர்றேன். உமக்கு பிரியமான பையனையோ, பொண்ணையோ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகுறோம். திருமணமானவர்கள் வந்து தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்க. என் கணவனையோ, என் மனைவியோ நான் தேவனுக்கு பிரியமா நான் மாற்றி காண்பிப்பேன். இவ்வளோ நாள் நான் வந்து வழி விலகி போயிட்டேன். சாலமோன் போல வழி விலகி போயிட்டேன். ஆனாலும் நான் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். நான் திரும்பி வரப்போறேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா அந்த குடும்பத்த நீங்க ரட்சிக்கிறதுக்கு இன்னைக்கு தேவன் உங்க இடத்துல சொல்றாரு. நீங்க வைராக்கியமா நில்லுங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. தேவனுக்கு பிரியமாய் மாற்றுங்க. அப்பதான் கர்த்தர் உங்க சந்ததிய ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லன்னா சாலமோன் எப்படி உடன்படிக்கையை மீறினானோ, அதே மாரி நம்மளும் மீறினவராக மாறி, தேவன் நம்ம குடும்பத்த விட்டு விலகி போயிருவார். இல்ல அந்த அந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் வேண்டாம். தேவன் நம்ம விட்டு விலகி போயிட்டார்ன்னா அவ்வளோதான். இல்ல நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆயிருவோம். கர்த்தர் வந்து கிருபையா இந்த காலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் பக்கத்துல வான்னு கூட்டிட்டே இருக்கிறார். சீக்கிரமா அந்த அந்நிய நுகத்த விட்டு தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.